இறையருளால் நிரப்புகின்ற புனித சிந்தாத்திரை அன்னையின் திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுக்க வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய எமது யாழ் ஆயரையும் அவரோடு இணைந்து பலியை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களையும் மற்றும் பலியில் பங்கு கொள்ள வந்திருக்கும் துறவிகள் பொதுநிலையினர் அனைவரையும் மனமகிழ்வோடு திருவிழா திருப்பலிக்கு வரவேற்று நிற்கின்றோம். கடற்பயணிகளையும் ஆபத்தில் காத்து ரட்சித்து சிந்தா யாத்திரைக்கு துணை செய்யும் அன்னைக்கு விழா எடுக்க நாம் அனைவரும் கூடியுள்ளோம். இன்றைய திருவிழா திருப்பலியில் மரியன்னை வழியில் எம் வாழ்வு என்னும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய திருப்பலி வாசகங்கள் கடவுள் நம்மோடு என்ற பெயர் கொண்ட இறைவனை கன்னி மரியாள் பெற்றெடுத்தாள் என்ற உண்மையை எடுத்து கூறுகின்றன. எனவே இறைவனை பெற்றெடுத்த அன்னை தனது வாழ் முழுவதும் இதோ நான் அர்ப்பணித்து வாழ்ந்த இயேசு எமக்கு வாக்களித்த மகிழ்வையும் அமைதியையும் அனுபவிக்க வரம் கேட்டு தொடரும் திருவிழா திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். நம்மை அழைக்கின்றார். இறைவன் ஆட்சி மண்ணில் வளர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்தவரே அன்னை மரியாளின் பக்தர்களாக இது நாங்கள் கூறியிருக்கின்றோம். அவரிடமிருந்து நாங்கள் பல்வேறு விதத்திலே உதவிகளை பெற்றிருக்கின்றோம். நமக்கு அறிந்து பேசுவர்களாகத்தான் நாங்கள் அநேகம் தடவை அவளை பார்த்திருக்கின்றோம். ஆனால்
அவளது வாழ்வை நாங்கள் பின்பற்ற முயற்சிக்கவில்லை. இறைவனின் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி வாழ்ந்தார். இதுதான் நமது வாழ்வை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவளின் முன்மாதிரியான வாழ்க்கையை நாமும் பின்பற்றி இறைவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும், இறையாட்சியை பரப்ப வேண்டும் என்று இந்த திருப்பலியை வேண்டிக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் கல்வி கொள்ளும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிறியாரும் சிறாரும் செய்யாரும் அனைவரும் பணியாரும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆவியான பொழுதும் கல்யாண புத்தகங்களையும் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் பகையோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினையும் மேல் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 4 முடிய. அரண்சூழ் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடிபடுவான். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போருள் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பேரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தியை மேய்ப்பார்கள். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பல்லவியாக, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4-7. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பெறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருள்முறை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூலி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்ற இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே
பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வருடம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய மரியாவை பற்றிய மறையுரையிலே அவர் சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னார், நாம் யாருமே அனாதைகள் கிடையாது, நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள் என்று சொன்னார். நாம் யாருமே அனாதைகள் கிடையாது, நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள் என்றவர் அந்த மறையுரையை சொன்னார். இந்த காலை வேளையிலே நாங்கள் அன்னையுடைய திருத்தலத்திலே நம்பிக்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே மீண்டும் அதே செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நாம் யாரும் அனாதைகள் கிடையாது, நமக்கென்று ஒரு தாய் இருக்கின்றாள். இந்த தாயை நோக்கி எங்களுடைய மன்றாட்டுக்களும் அநேகமாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று நாங்கள் சொல்லி மன்றாடுகின்றோம். அவ்வாறு நாங்கள் என்னுடைய வாழ்க்கையை சொல்வதற்கும் அன்னையை நோக்கி கூவி அழைப்பதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, சாட்டி அன்னையுடைய பரிந்து பேசுவதால் நாம் எல்லோரும் இறையருளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறையருளே எங்களுடைய வாழ்க்கை நடாத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது. அன்னையின் பேரால் எத்தனை புதுமைகள் நிகழ்கின்றன. அந்த அன்னையின் பரிந்து பேசுவதால் நம் வாழ்விலும் புதுமைகள் நிகழ வேண்டும். அந்த புதுமைகள், அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிகழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த அன்னையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம், இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு தூய ஆவியினால் தான் அன்னை மரியாள் கருவுற்றிருக்கின்றார் என்று உணர்த்தப்பட்ட பிறகு யோசேப்பு மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. யோசேப்பு மட்டுமல்ல, நாம் எல்லோரும் மரியாவை எங்களுடைய அன்பு தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்வில் புதுமைகள் நிச்சயம் நிகழும். யோவான் நற்செய்தியிலே நாங்கள் 19ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம், சிலுவையில் ஆண்டவன் இயேசு தன் உடலை சுக்கு நூறாக கிழிய செய்ய கொடுத்த அந்த அன்பு தெய்வமாக இருக்கின்றார். தம் இரத்தத்தை கடைசி துளி வரை நமக்காக சிந்திய அன்பு தெய்வமாக அவர் இருக்கின்றார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போதே நாம் யாருமே உலகத்திலே அனாதைகளாக இருக்கக்கூடாது என்று விருப்பம் கொண்டதற்காக அவர் இதோ உம் தாய் என்று நம் எல்லோரையும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக விட்டு சொல்லுகின்றார். உடனே அன்பு சீடர் யோவான் தன் வீட்டில் மரியாவை ஏற்றுக்கொண்டார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் படிக்கின்றோம், கானாவூர் திருமணத்திலே ஆண்டவன் இயேசு அழைக்கப்பட்டார், அன்னை மரியாளும் அழைக்கப்பட்டார். இந்த கதையை ஒரு மறைக்கல் வகுப்பிலே தத்துவமாக ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இந்த கதையை எடுத்து கூறிய பிற்பாடு அன்னை மரியாள் அங்கே பிரசன்னமாக இருக்கின்றாள். அங்கே ரசம் தீர்ந்து போகின்றது. ஒரு யூத திருமண வீட்டிலே ரசம் தீர்ந்து போகின்ற பொழுது அது மணமக்களுக்கு ஒரு பெரிய இழிவாக இருக்கும். ஆகவே அந்த தேவையை அவள் உணர்ந்து தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகின்றாள். அந்த தேவை நிறைவேற்றப்படுவதை தத்துவமாக அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லிவிட்டு அந்த மாணவர்களை பார்த்து கேட்டார், இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது என்ன? அந்த வேளையிலே ஒரு மாணவர் எழுந்து சொன்னான், இனி எங்கேயாவது திருமணம் நடக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் அன்னை மரியாளை கூப்பிட வேண்டும் என்று. அதுதான் அந்த மாணவன் விளங்கிக்கும். அதாவது அங்கே இருந்த கஷ்டம், அங்கே இருந்த தேவை அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால் போக்கப்படுகின்றது.
ஆகவே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் அன்னை மரியாவை வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளும் பிணக்குகளும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையினால் இல்லாமல் போய்விடும். அன்பானவர்களே, எத்தனையோ பேர் இங்கு வருகின்றீர்கள், அன்னை மரியாவுடைய திருத்தலத்திலே முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்றீர்கள். உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எப்பொழுது சொன்னால், நீங்கள் அன்னை மரியாளை உங்களுடைய வீடுகளிலும் உங்களுடைய உள்ளமாகிய இல்லத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது. இதற்கு சான்றுகள் இன்றைய உலகத்திலே இருக்கின்ற எத்தனையோ திருத்தலங்களிலே புதுமைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த புதுமைகள் தான் இதற்கு சான்றுகளாக அமைகின்றது. என்பார்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் அன்னை மரியாளிடம் வருகின்ற பொழுது எப்பொழுதும் நாங்கள் ஜெபங்களோடு தான் வருகின்றோம். அந்த ஜெபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து விட்டு அன்னை மரியாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆகவே நாங்கள் ஜெபிக்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. இந்த எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற ஜெபம் முதல் படி மட்டும்தான். அன்பார்ந்தவர்களே, அது முதல் படி மட்டும்தான். அதையும் தாண்டி மேலானது ஒன்று இருக்கின்றது. சொல்லுவார்கள், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று. அன்னை மரியாவை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த அன்னை மரியாள் கொண்டிருந்த குணாதிசயங்களையும் அன்னை மரியாள் கொண்டிருந்த அந்த மனநிலையையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த மனநிலைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்களும் அந்த அன்னை மரியாள் எப்படியெல்லாம் எங்கள் எல்லோருக்கும் ஒரு தாயுள்ளம் படைக்கின்ற தாயாக இருக்கின்றாரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்விலும் அடுத்திருப்பவனுக்கும் அயலானுக்கும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சமூகத்திலும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருக்க வேண்டும். ஆகவே அவள் கொண்ட மனநிலையை, அவளிடம் இருந்த குணாதிசயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு அவளை போல வாழ வேண்டும். என்பார்களே, நாங்கள் சுமிக்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. யார் இந்த அன்னை மரியாள்? அவரிடம் இருந்த மனநிலைகள் என்ன? அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அன்பானவர்களே, நாங்கள் முதலிலே பார்க்கின்றோம், இவள் ஒரு தாழ்ச்சியின் தாய். தாழ்ச்சியின் தாய், அதாவது ஆண்டவருடைய திருவிழம் தன்னை நிறைவேறும்படியாக நான் ஆண்டவரின் அடிமை என்று அவள் தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றாள். அதனால் இவள் தாழ்ச்சியின் தாயாக இருக்கின்றாள். இவள் ஒரு தியாகத்தின் தாயாக இருக்கின்றாள். இவள் ஒரு பெண்ணாக இருக்கின்ற பொழுதும் அந்த பெண்ணுக்கு எத்தனையோ ஆசைகள் உள்ளத்திலே இருக்கும். ஆனால் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் அவள் சுருக்கிக் கொண்டு கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கின்றாள். இவள் தியாகத்தின் அர்ப்பணத்தின் தாயாக இவள் இருக்கின்றாள். இவள் ஒரு துயரத்தின் தாயாக இருக்கின்றாள். நாங்கள் துன்பப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம், நாங்கள் நினைக்கின்றோம் இதுதான் மிகப்பெரிய ஒரு துன்பம், வேதனை என்று. ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய மகனை உலகத்திலே சுமந்தது முதல் கல்வாரியிலே தன்னுடைய மகனை இழக்கும் வரை அவள் சுமந்த வேதனைகள் அளவில் அடங்காதது. அத்தனை வேதனைகளையும் தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தவளாக இருப்பதனால் அவள் துயரத்தின் தாய், வியாகுல அன்னை என்று நாங்கள் அழைக்கின்றோம். அதே வேளையில் அவளை நாங்கள் மௌனத்தின் தாய் என்றும் சொல்லுகின்றோம். நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் அவள் தன்னுடைய உள்ளத்திலே இருந்து சிந்தித்து வந்தாள். இதனால் அவள் மௌனத்தின் தாய். அவளை நாங்கள் பரிந்துரைக்கும் தாய் என்று அழைக்கின்றோம். கானாவூர் திருமண வீட்டிலே மணமக்களுடைய தேவைக்காக தன்னுடைய மகளிடம் பரிந்துரைக்கின்றாள். அதனால் பரிந்துரைக்கும் தாய் என்று அழைக்கின்றோம். அவள் அக்கறையுள்ள ஒரு தாயாக இருக்கின்றாள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிற்பாடு எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கின்றார் என்று அறிந்து அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்வதற்காக அவள் மலைநாட்டுக்கு விரைந்து செய்கின்றாள். ஆகவே அந்த உதவுகின்ற குணம் அந்த எலிசபெத் அம்மாள் மீது அவள் கொண்டிருக்கின்ற அக்கறையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுத்து காட்டுகின்றது. ஆகவே அவள் அக்கறையின் தாயாக இருக்கின்றாள். அடுத்ததாக அவள் சட்டங்களை கடைபிடிக்கின்றவளாக இருக்கின்றாள். தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொள்வதற்காக சொல்லுகின்றாள். இது சமூகத்தினுடைய சட்டம். அந்த சட்டத்தையும் அவள் கடைபிடிக்கின்றவளாக இருக்கின்றாள்.
அவள் ஒரு சுய உணர்வு கொண்ட ஒரு தாயாக இருக்கின்றாள். அல்லாஹ்வே, எங்களுடைய வாழ்வில் சுய உணர்வு இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் மற்றவர்களை பெருமைப்படுத்துகின்றவர்களாக இருப்போம், மற்றவர்களை பெரிதாக கருதுகின்றவர்களாக இருப்போம். நான் ஒரு குருவாக இருக்கின்ற பொழுது நான் ஒரு குரு என்ற சுய உணர்வு எனக்குள்ளே இல்லை என்று சொன்னால் நான் அந்த குருவுக்குரிய வாழ்க்கையை வாழாமல் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்றவராக இருப்பேன். நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம். நான் தாய் தந்தை என்ற ஒரு சுய உணர்வு எங்களுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அந்த தாய் தந்தைக்குரிய பணிகளை நாங்கள் செய்யாமல் அதற்கு அப்பாற்பட்ட பணிகளை செய்கின்றவர்களாக இருப்போம். அப்படி அன்னை மரியாள் ஒரு சுய உணர்வு உள்ள தாயாக இருப்பதனால் தான் அவள் கடவுள் தந்தை செய்து கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து கடவுளை அவள் பெருமைப்படுத்துகின்றாள். அதனால் அவள் சுய உணர்வு உள்ள தாயாக இருக்கின்றாள். இதிலே அவள் ஒரு தைரியம் மிக்க தாயாக வீர நங்கையாக இருக்கின்றாள். அதாவது ஒரு தாய் தன்னுடைய மகன் பாடுகள் பட்டு வேதனைகளை அனுபவித்து கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, 3 ஆணிகளிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தாய் எப்படிப்பட்ட ஒரு வேதனை அனுபவிப்பாள்? அவருடைய மனம் சோர்ந்து போகின்ற அளவுக்கு, வாழ்க்கையின் விரக்திக்கு தள்ளப்படுகின்ற அளவுக்கு அவளது வேதனையை அனுபவிப்பாள். ஆனால் இங்கே அன்னை மரியாள் தன்னுடைய மகன் 3 ஆணிகளிலே கல்வாரியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே நின்று தன்னுடைய மகனை உற்று நோக்கிய வண்ணம் இருக்கின்றாள் என்று சொன்னால் அவருடைய மனம் எவ்வளவு தைரியம் உள்ளதாக இருக்கின்றது. ஆகவே அவளை நாங்கள் தைரியத்தின் தாய் என்று அழைக்கின்றோம். இதுதான் அன்பார்களே அன்னை மரியாளுடைய மனதிலேயும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே அவள் கொண்டிருந்த குணாதிசயங்களுமாக இருக்கு. இன்னும் அதிகம் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அன்னை மரியாளுடைய பரிந்துரைகளை வாழுகின்ற நாங்கள், அவளை எங்களுடைய தாயாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நாங்கள், கல்வாரி அடியிலே 4 விதத்தில் எங்களை அவள் பெற்றெடுத்து அவளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழுகின்றோம்? இந்த மனநிலையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் அன்பானவர்களே நாங்கள் அன்னை மரியாளுக்கு செலுத்துகின்ற மகிமையாக இருக்கும். நாங்கள் அன்னை மரியாளுக்கு வைத்த நேர்த்திகளும் அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மை தரங்களுக்கும் நாங்கள் பரிசு கொடுத்தால் போதாது, அல்லது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினால் போதாது, நாங்கள் வாயார நன்றி சொல்லிவிட்டால் மட்டும் போதாது அன்பார்களே. மாறாக அவளுடைய வாழ்வை, அவளுடைய மனநிலையை, அவளுடைய குணாதிசயங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற பொழுது ஒரு நாளும் அன்னை மரியாள் எங்களை கைவிட மாட்டாள். நாங்கள் எந்த நிலையில் தான் வாழ்க்கையில் இருக்கலாம், பாவிகளாக இருந்தாலும் கூட அன்னை மரியாள் எங்களை ஏற்றுக்கொள்வாள் என்று சொன்னால் அவள் எங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் காட்சி காட்டப்பட்ட வேளையிலே அங்கே ஒருவர் யூதாசுக்காக நடிக்கின்றார். அவர் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டு அவர் இங்காலே மேடைக்கு பின்னாலே வந்து அழுதாராம், விம்மி அழுதாராம். அப்பொழுது என்னென்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் ஆண்டவன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டேனே என்று. ஆனால் அங்கே ஒரு குழந்தை வந்து சொன்னதாம், அம்மா அவரை மரியாவுடன் கூட்டி போங்கள். அவ்வளவு தூரம் அவள் எங்களை அன்பு செய்கின்றாள். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை கொள்கின்றவராக இருக்கின்றார். நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் அவளிடம் வருகின்ற பொழுது அவள் பரிவன்போடு எங்களை நோக்கி எங்களை வழிநடத்தி அந்த பாவ நிலைகளில் இருந்து, அந்த சூழ்நிலைகளில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு வருகின்ற ஒரு நல்ல தாயாக இருப்பாள். நாங்கள் ஊதாரி மைந்தனுடைய கதையை பார்க்கின்றோம். ஊதாரி மைந்தன் தந்தையை அபிருந்து விலகி தான் தோன்றி தரமான வாழ்க்கை வாழுகின்றான். இந்த கதையை ஒரு மறைக்கல் வகுப்பிலே தத்துருவமாக எடுத்து சொல்லுகின்றார்கள். எடுத்து சொன்ன பிறகு அங்கே இருந்து ஒரு மாணவன் எழுப்பி சொன்னான், இந்த கதையிலே ஒரு தாய் இடம் பெற்றிருந்தால் இந்த மகன் ஊதாரியாக போயிருக்க மாட்டான். அவ்வளவு தூரம் ஒரு தாயினுடைய அன்பு, ஒரு தாயினுடைய அக்கறை எங்கள் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்தும் அன்பார்களே. ஆகவே நாங்கள் இந்த அன்னையுடைய யாத்திரை ஸ்தலத்திலே ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கையோடு கூடி வந்திருக்கின்றோம். வேண்டுதல்கள் மன்றாட்டுகளோடு கூடி வந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சுபிக்கின்றவர்களாக மட்டும் மரியாதை எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் நாங்கள் கேட்பதை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளாக இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் அவளை போல எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ
அவருடைய மனநிலைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உடையவர்களாக இருக்க இந்த திருத்தலத்திலே அந்நியத்திலே தொடர்ந்து மன்றாடி ஜெபித்துக் கொள்வோம். அன்று கானாவூர் திருமண விழாவில் அந்த ஆண்டவரிடம் நாங்கள் சமர்ப்பிப்போமாக. நற்செய்தி அறிவிப்போரில் தம்மை அர்ப்பணித்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது இடையினர்கள் அனைவரும் தம் வாழ்வினூடே இறை ஆட்சியின் விழுமியங்களை வாழ்ந்து கிறிஸ்துவின் சீடர்களாக இவ்வுலகில் சான்று பகர நீதாமே அவர்களுக்கு உமது ஆசியை பொழிந்தருள வேண்டும் என்று புனித சிந்தாத்துரை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னை நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா, உலகையே கதிகலங்க வைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா என்னும் கொடிய நோய் தாக்கம் எம்மை விட்டு அகல மன்றாடுகின்றோம். என்ன நடக்குமோ என ஏங்கும் மக்கள் இறை நம்பிக்கையில் வளரவும், இந்நோயின் தாக்கம் எம்மை விட்டு அகன்று எம் வாழ்வில் ஏக்கமும் கவலையும் நீங்கவும் நீதாமே அருள்தர வேண்டுமென்று புனித சிந்தாத்துரை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னை நம்புவோரை நான் என்றும் கைவிட மாட்டேன். அன்பு தந்தையே இறைவா, பல கேள்விகளுடனும் சொல்லென்னா தேவைகளுடனும் கவலைகளுடனும் கண்ணீருடனும் உம் பாதம் நாடி வந்திருக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். இறைவன் தாமே அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆசிராகவும் இருந்து அவர்கள் ஏக்கங்களில் வழிகாட்டியாக இருந்து அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று புனித சிந்தாத்துரை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா,
பிறந்து இருக்கும் அனைத்து இளையோருக்காகவும் கொண்டாடுகின்றோம். தந்தையே, உலகின் போக்கை இவர்கள் உணர்ந்து மனித மாண்பின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு தங்களது ஆன்மாக்களை காத்துக்கொண்டு இவர்கள் அனைவரும் தம் வாழ்வின் புது விடியலுக்கான நீராவி உமது அருளையும் வல்லமையும் இவர்கள் மேல் நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று புனித சிந்தாத்திரை மாலா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புரிந்துணர்வு, விட்டு கொடுப்பு, அன்பு, பொறுமை, மன்னிப்பு போன்ற நற்பண்புகளில் நிலைத்திருந்து குடும்ப வாழ்வின் மேன்மையை உணர்ந்து மாண்புமிக்க குடும்பங்களாக திருக்குடும்ப வாழ்வை பிரதிபலித்து நற்குடும்பங்களாகவும் மகளுடனும் வாழ வரமருள வேண்டும் என்று புனித சிந்தாத்திரை மாலா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். தங்களது தந்தை இறைவா, இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் வரும் அனாதைகள் இல்லை, எங்களுக்கு ஒரு அன்புத்தாய் இருக்கிறார் என்பதை இன்று இந்த திருப்பலி வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றேன். பல்வேறு வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சிக்கல்களிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கென்று ஒரு தாய் இருக்கின்றார் என்கின்ற உம்முடைய ஆறுதலின் செய்திக்காக நாங்கள் நமக்கு நன்றி கொள்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் இந்த பணிக்கு வந்திருந்த பொழுது கொண்டு வந்திருக்கின்ற சொல்ல முடியாத எல்லா திருவைகளையும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். கையுடன் சுவை சாய்த்து இவைகளுக்கு விடையளித்து எங்களையும் இந்த கொரோனாவினால் இந்த பணிக்கு வர முடியாது இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து காத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பக்தர்களின் கவனத்திற்கு காணிக்கை பவனியிலே இணைந்து கொள்ளலாம். சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வண்ணம் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை மக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு வந்த புனித பரிபொருளாக எங்களை அர்ப்பணிக்க வந்தாலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே அழுத்துங்கள். நம் துணைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்களும் வியப்புக்குரியவர் என கைவிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கு மதம் உறுதி என்றவரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் கால்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காணலாம் திருமகன்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக மாண்புமானது பணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவைமாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நம்பி செலுத்தி அதை பெற்று தம் சிலருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும்
உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மண்டுமாக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு தன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உலகினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தல் நோக்கத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திரவன் என்று ஊழியம் புரிய பகுந்தொழில்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் உமது அவையை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டவர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றங்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கனித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசுவாஸ், உலகில் மற்கொண்டோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றே உமக்கு உரியதே. நமது சேவைகளை நினைவிக்கொண்டு உருவத்துடன் முன்னாடுவோம்.
அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முறையிலே எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை காய்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சொன்னவை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சொன்னவையின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். பக்தர்களின் கவனத்திற்கு இப்பொழுது திருவிருந்து பந்தி இடம்பெற இருக்கின்றது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இந்த திருவிருந்திலே பங்கெடுத்துக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருவிருந்தானது பவனி பாதைகளிலே வழங்கப்பட இருக்கின்றது. இயலுமானவரை சன நெரிசலை தவிர்த்து ஒரு வரியிலே முழந்தாள் படியிட்டு நீங்கள் இந்த நற்கருணை பந்தியிலே கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தூர இடங்களிலே நிற்கின்றவர்கள் தயவு செய்து நற்கருணை வழங்கப்படுகின்ற இடத்திற்கு அருகிலே சென்று இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்ள உங்களை அழைத்து நிற்கின்றோம். நன்றி. வாழ்வை
நம்பிக்கையை இவ்வருளாரத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. காட்சி நிறைந்த மொழியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அவை நற்செய்தியின் பாதையில் அவருடன் செல்வதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நிலம் நாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறந்தாழ்த்தி இவை ஆட்சியில் வேண்டுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிலக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் நமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காணலை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். வாழ்த்துக்களை கூறியிருக்கின்றோம். இங்கே குடிகொண்டு எழுந்தருளியிருக்கின்ற பாட்டி சிந்தாத்திரை அன்னை எங்கள் எல்லோரையும் நிறைவாக தம்முடைய பரிந்துரையினாலும் தம்முடைய பூர்வைக்குள் அரவணைப்பினாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி விண்ணரசுக்கு அழைத்து சென்றார். 2020ஆம் ஆண்டு திருத்தல திருவிழா நிகழ்வாக நடந்தேற எங்களுக்கு ஏற்புடைய நல்ல காலநிலைகளையும் சூழல் அமைவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறுகின்றேன். தேவையான முன்னாயத்தங்களோடு கொரோனா கொடிய தொற்று நோயின் தாக்கங்கள் பலதரப்பட்ட வரையறைகள் மட்டுப்படுத்தலை எங்களுக்கு கொடுத்த பொழுதும் இறுக்கங்கள் இருந்த பொழுதும் இத்தனை மக்கள் இங்கே வந்து ஒன்று கூடி இந்த திருத்தலத்திலே அன்னையினுடைய இந்த திருவிழாவிலே பங்கேற்க தயை கூர்ந்த இறைவனுக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறியிருக்கின்றேன். நம்முடைய வேலைப்பழக்கள் மத்தியிலும் நமக்கு நாளிலே நேரம் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக இந்த திருப்பலியை தலைமதாங்கி ஒப்புக் கொடுத்து மன்றாடி சொல்லி நமக்கு இறையாசியில் பெற்றுத் தந்த நமது ஆயர் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை உங்கள் ஒருவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயர் அவர்கள் என்னை காணுகின்ற பொழுது அவர்களாக சந்திக்கின்ற பொழுது அக்கறையோடு இந்த திருக்கலம் பற்றியும் இதனுடைய அபிவிருத்திகள் பற்றியும் இன்னும் சிறப்பாக நிறைய வரலாறுகள் கடந்த கால வரலாறுகள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து இந்த திருத்தல வளர்ச்சிக்கு பல வழிகளில் அக்கறை கரிசனையோடு அவர் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். எனவே அதற்கும் ஆயருக்கு நன்றி கூறுகின்றேன். கடந்த 10 நாட்களாக எங்களோடு இங்கே தங்கியிருந்து எங்களுடைய மக்களை பல்வேறு பங்குகளிலே இருந்து வந்த மக்களையும் தன்னுடைய மறைவுரைகளினாலும் ஆன்மீக ஞான வழிநடத்தல்களினாலும் வழிநடாத்தி கொண்டிருந்த மறைவுரையாளர் தந்தை கமலானந்தன் அமலமரித்தியாகி அடிகளாருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 5 நாட்களாக எங்களோடு இங்கே தங்கியிருந்து இந்த திருவிழாவுக்கு தேவையான முன்னாயத்தங்களையும்
ஏனைய முன் அனுசரணைகளை மேற்கொண்ட நமது மறை மாவட்ட சகோதரர்களுக்கும் உங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழா பற்றிய தேவையான முன்னாயத்த கூட்டங்கள் ஒவ்வொரு கடமைகளை பொறுப்பெடுத்து என்னோடு தோளோடு தோல் நின்று இந்த திருத்தலத்தினுடைய இந்த திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நல்ல விதமாக சிறப்புற நிறைவுற புத்தாசையாக இருந்த நமது மறைக்கோட்ட முதல்வர், மறைக்கோட்ட குருக்கள் அனைத்து குருக்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே இங்கே வந்து கடந்த இரவும் நற்கருணை ஆராதனையின் பொழுது நம்மளோடு இந்த வழிபாடுகளிலே பங்கு பற்றிய எல்லா குருக்கள் துறவிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு பங்குகளிலிருந்து வந்து கடந்த 9 நாட்களாக இந்த வழிபாடுகளை முன்னெடுத்து ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொரு பங்கு மக்கள், நம்முடைய பங்கு மக்கள், இன்னும் பங்கு தந்தியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வருட திருவிழா சிறப்புறாமிய ஒத்தாசையாக இருந்த பாடகர் குலாம், பீட பணியாளர்கள், திருப்பண்ட காப்பக பொறுப்பாளர்கள், திருப்பண்ட காப்பகத்திலே ஆலய வழிபாடுகளுக்கு தேவையான முன்னாயத்தங்களை மேற்கொண்டவர்கள், இந்த நாட்களிலே இங்கே வந்த எல்லா விருந்தினர்கள் குழுக்கள் இன்றைய நாள் நேற்றைய நாட்களிலே சிறப்பாக உணவு பரிமாற்றங்கள் தயாரிப்புகளிலே ஒத்தாசையாக இருந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் சிறப்பான நன்றியோடு நினைக்கின்றோம். எங்களுடைய இந்த பவனி திருத்தாயாரை கொண்டு செல்வதற்குரிய நற்கருணை ஆண்டவரை கொண்டு செல்வதற்காக ஆயத்தம் செய்த இந்த பவனிக்குரிய ரதத்தை தயாரித்தவர்கள், சோதித்தவர்களுக்கு நம்முடைய சிறப்பான நன்றிகள். கடந்த இரவு நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்னர் பரிட்சார்த்தமாக முதல் சனிக்கிழமைகளிலே மெழுகுதிரி பவனி, திருச்செவ மாலையுடன் மெழுகுதிரி பவனி நடாத்தி கொண்டிருந்தோம். போதிய இரவு வெளிச்சமின்மையினாலும் ஒவ்வொரு இடங்களிலிருந்து வருபவர்கள் திரும்பி செல்ல வேண்டிய நேர நெருக்கடி இருந்ததனாலே அது மிக குறைவாக அணுகி போனது. நேற்றைய தினத்திலே மீண்டும் அதை செய்திருக்கின்றோம். நிறைய ஒத்துழைப்பு நல்ல விதமாக இந்த மெழுகுதிரி திருச்சிவ மாலை பவனியை வழிநடாத்திய மறைவுரையாளருக்கு எங்களுடைய நன்றிகளையும் அதற்கு ஒத்தாசையாக இருந்த எல்லா குழுக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருவிழா இந்த திருத்தலம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டது. ஆகவே உதவி அரசாங்க அதிபர் பணிமனை உத்தியோகத்தர்கள், உதவி அரசாங்க அதிபர், பிரதேச சபை பணிமனை உத்தியோகத்தர்கள் அனைவரும் நிறைய ஒத்தாசைகளும் ஒத்துழைப்புகளும் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்தோனியார் கல்லூரி ஊர்காவல்துறை அதிபர், அவருடைய மாணவர்கள் இங்கே எங்களுடைய இந்த காவல் கடமைகளிலே ஒவ்வொரு முன்னாயத்த நிகழ்வுகளிலே நேற்றைய தினமும் இன்றைய தினமும் எங்களுக்கு ஆசையாக இருந்திருக்கின்றார்கள். அவை அதிபருக்கும் அந்த மாணவ செல்வங்களுக்கும் அவருக்கு பொறுப்பானவர்கள் வழிநடத்தியவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஒளி அமைப்புகளை எங்களுக்கு அமைத்து தந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த பந்தல்கள் அமைப்பதற்கு, கதைகள் தருவதற்கு தாசியாக இருந்தவர்கள், குறிப்பாக நாரந்தனை நல்வாழ்வு சங்கத்தினர் இலவசமாக எங்களுக்கு இந்த போக்குவரத்து மேற்கொண்டு எங்களுக்கு இந்த ஒத்தாசைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல்வேறு வழிகளிலே எங்களுடைய இந்த திருத்தல வளர்ச்சிக்கும் திருத்தல அபிவிருத்தியின் முன்னேற்றத்துக்காகவும் இனிய வழிபாடுகள், குறிப்பாக கடந்த 10 நாட்களிலே தேவையான வளாக முன்னாயத்தங்கள், ஆலய முன்னாயத்தங்கள் என்று ஒத்தாசையாக இருந்த அனைத்து பங்கு மக்களுக்கும், அக்கறை உள்ள ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த ஆலய வளாகத்தை சுத்திகரிப்பதற்கு ஒத்தாசையாக இருந்த இராணுவத்தினர், கடற்படையினர் எங்களுடைய சிறப்பான நன்றிகள். தேவையான பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை வழங்கிய போலீசார், மின்சாரத்தை ஒழுங்காக வழங்கிக் கொண்டுள்ள மின்சார சபையினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இன்றைய நாளில் இங்கே பெருமணிக்கையிலே வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எங்களுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் எங்களுக்கு பல்வேறு வழிகளிலே ஒவ்வொரு காலங்களிலே ஒத்தாசையாக இருந்த நன்கொடையாளர்கள்,
பாராளுமன்றத்தினர் விவகாரிகள் அனைவரையும் நாங்கள் சிறப்பாக நினைத்துக் கொள்ளுகின்றோம். அன்பாண்டவர்களே, அன்னையினுடைய திருச்சிறுவ பவனியும் ஆசியும் இடங்களும் அவற்றிலும் பங்கு பெற்று செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். பக்தர்களின் கவனத்திற்கு இப்பொழுது அன்னையினுடைய திருச்சிறுவம் தாங்கிய ரதம் எங்கள் மத்தியிலே வலம் வர இருக்கின்றது. இந்த பவனியிலே பீடப்பணியாளர்களும் அவர்களை தொடர்ந்து அருட் சகோதரிகள், அருட் சகோதரர்கள், அருட்தந்தையர்கள், இன்னும் இந்த ரதத்தை இழுப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த பவனியிலே இணைந்து கொள்வார்கள். Yes.
மக்கள் எல்லோரையும் பீதியில் ஆழ்த்துகின்ற இவ்வேளையிலே நாங்கள் சாட்டி சிந்தாத்திரை மாதாவுடைய திருத்தலத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னையினுடைய பரிந்துரையினால் எங்களுடைய வாழ்வின் ஸ்தம்பிதங்கள், வழிபாட்டின் ஸ்தம்பிதங்கள் எல்லாம் அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிவான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிவான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இந்த நோயினால் வீடுகளிலும் வைத்தியசாலைகளிலும் அவதிப்படுகின்றவர்களையும் இன்னும் பல்வேறுபட்ட நோய்களினால் தீராத வியாதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வேதனையிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் அனைவரையாளர்களுடைய பரிந்துரையினால் குணப்படுத்தும்படியாக மன்றாடி கொள்வோம். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனிவான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்க அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க தூய ஆவியின் ஞானத்தின் கொடியை ஆண்டவன் இவர்களுக்கு அருளும்படியாக மரியன்னை பரிந்துரைக்கும்படியாக அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. வர முடியாமல் இருக்கின்றவர்களுடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் Thank you.
படியிட்டவர்களாக அன்னையினுடைய திருப்பதியை விட்டு நாங்கள் பிரிய இருக்கின்ற இந்த வேளையிலே அன்னையானவள் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனின் தாயாரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களின் பாதுகாவலி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். பாதுகாவலி எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். கடலை தாலாட்டும் சாட்டை பதிலே கோயில் கொண்டருந்தருளை மாற்றுமை அங்கிய மேலான அரியணையில் வீட்டிருக்கும் சிந்தாத்திரை பாதாவே தூய்மை துலங்கும் விலை மதிக்கப்படாத மாணிக்கமே என் அன்பான தாயே உமது திருவடியும் எம் தேவைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நற்குருவாம் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்று தாரும் அம்மா. அம்மா தாயே திக்கு திசை தெரியாது தவிப்பவர்களின் நல்வழியே அண்டி வந்தோர்க்கு அடைக்கலம் நல்கும் கருணையின் கண்ணாடியே எம் வாழ்வில் ஆதாரம் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ அல்லல் படுகின்றவர்களுக்கு ஆறுதலும் நீரல்லவோ தாயே நீர் ஒருவரே தஞ்சமென்றோடி வந்தோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கடை கண்டோக்கும் அம்மா. எங்களை முழுமையாகவும் எங்கள் சீவியத்தையும் எங்களுக்குள்ள யாவத்தையும் மக்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரங்கள் தாய் என்பதை எங்களுக்கு காண்பியும். உம்மை தேடி வந்தோர் மீது தயவாயிரும். உடலாலும் உள்ளத்தாலும் வருந்துகின்ற உறவுகளின் குறைகளை போக்கும் அம்மா. காணாமல் போனவர்கள் உறவுகளுடன் வேண்டா நோயினால் பிடிக்கப்பட்டவர்கள் குணம் பெறவும் கடன் தொல்லைகளில் சிக்கியவர்கள் விடுதலை பெறவும் தொழில் வாய்ப்பு தேடுவோர் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளவும் உம்மகனிடம் வேண்டும் அம்மா. அம்மா தாயே அடைக்கல தாயே நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் அம்மா? பிரகாசமுள்ள நட்சத்திரமே எங்கள் அன்பான மாதாவே வெளிச்சமற்ற வீடுகள் பிரகாசம் அடையவும் கிராமங்கள் முன்னேறவும் எமது நாடு அமைதி காற்றை சுவாசிக்கவும் மக்களது முகங்கள் எல்லாம் புன்னகை வீசவும் வாழ்வு சுபிட்சம் பெறவும் சகோதர அன்பு எங்கும் நிலவும் அருள் கூறும் அம்மா. கடைசி
மெசியாக அன்புள்ளதாயே, துன்பக்கடலில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் துடுப்பாகவும், பாவக்கடலில் பரிதவிக்கும் எனக்கு வெளிவழியாகவும் வாழ்வம்மா. நாம் உமது இன்ப சன்னிதானத்தை விட்டு பிரிய இருக்கின்றதனால் உமது பாதாரவிந்தத்தை முக்தி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கின்றோம். அவ்வாசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் இவ்விடத்தையும் அடைய முடியாது இருக்கும் அனைவரையும் பாதுகாத்து உமது மகனின் பாதையில் வழிநடத்த வேண்டுகின்றோம் தாயே. ஆமென். சாட்டி